ஈரானின் ஜொல்பா நகருக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஆகியோர் நேற்று உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஈரானில் 5 நாட்களுக்கு துக்க தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் துக்க தினமாகவும் தேசிய கொடி அரைக்கம்பத்திலும் பறக்கவிடப்பட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானிலிருந்து ஆரம்பமாகியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பெருந்திரளான மக்கள் கண்ணீரோடு ஊர்வலத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறித்த விபத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. எனினும் தற்போது விபத்து தொடர்பில் விசாரணையை ஈரான் புலனாய்வுத்துறை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விபத்து நடந்த இடத்திற்கு மிக அருகில் உள்ள பெரிய நகரமான டெபரீஸில் நடந்த இறுதி ஊர்வலம் நாட்டின் இஸ்லாமிய புரட்சியின் போது திரண்ட மக்களிலும் பார்க்க அதிகம் என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஈரானில் உள்ள மற்றொரு தரப்பினர் அதனை கொண்டாடி வருகின்றனர். ஜனாதிபதி ரைசியின் மரணத்தை பட்டாசு வெடித்தும் மது விருந்தளித்தும் கொண்டாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.